யாம் அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீசகாய திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரைகளை பத்தி பார்க்க போறோம். தனதார ஓரை, சுக்கிர ஓரை, இந்த ரெண்டு ஓரையை பத்தி பார்க்க போறோம். இப்போ சுக்கிர ஓரை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வர சுக்கிர ஓரை அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில வந்து 3 சுக்கிர ஓரை இருக்கு. 6ல-7, 1ல-2, அப்புறம் இரவு வந்து 8ல-9. இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த சுக்கிர உரையில வந்து பாத்தீங்கன்னா உப்பு வாங்கி வீட்டுல வந்து உப்பு வாங்கி வைக்கலாம். உப்பு வாங்கி வச்சீங்கன்னா செல்வம் வந்து கண்டிப்பா குவியும். அதே போல ஒயிட் பீன்ஸ், வெள்ளை மொச்சை பயிரை வாங்கி வீட்டுல சேர்த்தீங்கன்னாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணம் வந்து தடையின்றி வந்து சேரும். அதே போல சுக்கிர ஓரையில் வில்வ மரத்திற்கு பசும்பால், பேக்கெட் பால் கிடையாது, திரும்ப சொல்றேன், பசும்பாலை ஊற்றவும். இது 24 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோமே ஆனால் கண்டிப்பாக பணம் வந்து சேரும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அவரவர் நட்சத்திரத்து தனதார ஓரை வெள்ளிக்கிழமையில் வரும். அதாவது என்னோட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில வர என்னோட நட்சத்திரத்துக்கு இப்ப இந்த வெள்ளிக்கிழமை என் நட்சத்திரம் வருதுன்னா என் நட்சத்திரத்துல தனதாரை அப்படின்ற ஓரை ஒண்ணு இருக்கு. அந்த ஓரையில வரும்போது அரச மரத்தடி விநாயகருக்கு 11 அகல்ல தீபத்தை போட்டுட்டு 11 முறை வலம் வரணும். இந்த மாதிரி 11 முறை வந்து தீபம் போட்டு 11 முறை வலம் வந்தோமே ஆனால் கண்டிப்பாக பணம் வரவு நிரந்தரமாக இருக்கும். இந்த மாசம் பணம் இருக்கும், அடுத்த மாசம் பணம் இல்லை, போன மாசம் வந்து இந்த மாசம் வரல அப்படின்ற அந்த புலம்பலே இல்லாம எனக்கு கண்டினியூஸா அந்த பணத்தோட வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல வீட்டுல இந்த தனதார ஓரை அப்படின்னு வரும்போது வெள்ளிக்கிழமை வர தனதார ஓரையை பார்த்து தூப பொடியரா சாம்பிராணி பொடியோட துளசி பொடியை சேர்த்து வீடு ஃபுல்லா வந்து நம்ம தூபம் போட்டுனே வந்தோம்னா கண்டிப்பாக செல்வம் வந்து குவியும். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரம் படிச்சு செந்தாமரை இதழ், அதாவது செந்தாமரையில ஒவ்வொரு இதுவா வந்து இதழா கிள்ளி அர்ச்சனை செய்து கொண்டே வந்தோம்னா தனலாபம் கிட்டும். நம்மளுக்கு மேலும் மேலும் பணத்தோட வரவு பெருகும். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் காலை சுக்கிர உரை 6ல-7 இந்த சுக்கிர உரையில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் மல்லிப்பூ சாற்றி வழிபட வேண்டும். இந்த காலைல 6ல-7 வீட்டுல இருக்க மகாலட்சுமிக்கு மல்லிப்பூ சாத்திட்டும் கோவில்ல இருக்க சுக்கிர பகவான், நவகிரகத்துல இருக்க சுக்கிர பகவானுக்கு மல்லிப்பூ சாத்தி வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வந்து குவியும். இது 33 வாரங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதே போல் அனுதினமும் வருகின்ற சுக்கிர ஓரை என்று கனகதார சூத்திரம் பாராயணம் செய்யணும். நெட்ல போட்டீங்கன்னா கனகதார சூத்திரம் வரும். அந்த கனகதார சூத்திரம் PDF கிடைக்கும், யூடியூப்லயும் இருக்கு. அந்த கனகதார சூத்திரத்தை டெய்லி வர சுக்கிர ஓரையில இதை வந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தடைப்பட்டு இருந்த பணங்கள்லாம் வந்து நம்மள வந்து சேர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வர இருக்க பணமா இருக்கலாம், இல்ல நம்ம முயற்சி பண்ணி நம்மளுக்கு வர வேண்டிய பணமா, அதாவது கமிஷனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், நம்ம கடன் கொடுத்ததா இருக்கலாம், எந்த மாதிரி பணமா இருந்தாலும் அந்த பணம் வந்து சேரும். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த 3 சுக்கிர ஓரை செலக்ட் பண்ணி மகாலட்சுமிக்கு 108 அஷ்டோத்திரம் படிச்சு, அதாவது போற்றியோ இல்ல நமகாவோ படிச்சு அஷ்டோத்திரம் படிச்சு அர்ச்சனை பண்ணி அவங்க மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளை மொச்சை, அதாவது ஒயிட் பீன்ஸ், அதுல வந்து சுண்டல் பண்ணி நேவேதியம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தினர் மட்டும் சாப்பிட வேண்டும். வெளிய ஆட்களுக்கு தானமாகவோ பிரசாதமாகவோ விநியோகம் செய்யக்கூடாது. குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட வேண்டும். இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் தங்களுக்கு செல்வம் நிரந்தரமாக இருக்கும். அதே போல வியாழக்கிழமையில குபேரர் காலத்தில், அதாவது மாலை 5ல-8 ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 5ல-8 வரை குபேரனை வழிபட வேண்டும். குபேரனை வழிபட வேண்டும்னா என்ன வரும்? பணம் வரும். பணம் எப்படி வரும்னா ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக இந்த மந்திரத்தை தூப தீபம் காட்சி ஆராதனை செய்து கொண்டு வரணும். இது வீட்டிலேயே செய்யலாம். செஞ்சுன்னு வந்தீங்கன்னா நிரந்தர செல்வம் வந்து நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இருக்கோம். அதே போல வீட்டுல வந்து வைக்க வேண்டிய பொருள், வீட்டுல நம்ம என்ன வைத்திருக்க வேண்டிய பொருள்னு பாத்தீங்கன்னா ஊறுகாய் ஏன் வைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குபேரர் வந்து ஒரு ஊறுகாய் பிரியர். சோ அதனால ஊறுகால ஏதாவது ஒரு ஊறுகாவை நம்ம வீட்டுல எப்பயுமே வந்து காலி ஆகாம நம்ம அதை பார்த்துட்டு வச்சிருக்கணும். அதுக்குன்னு வந்து சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, சாப்பிடுங்க. அப்படி காலையில் ஆகிற மாதிரி இருந்தா அடுத்த ஊறுகாய் வாங்கி வீட்டுல வச்சிருங்க. ஊறுகாய் இருக்க குபேரர் வந்து வருவாரு. இது நீங்க செஞ்சு கொண்டு வரணும். அதே போல வெள்ளிக்கிழமையில் தாமரை திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். மகாலட்சுமிக்கு
படத்துக்கு வில்வத்தால் மாலை சாத்த வேண்டும். இந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு வில்வத்தால் மாலை, வில்வத்துல மாலையா கட்டலாம் இல்ல முழமா கட்டலாம், கட்டி மகாலட்சுமிக்கு போட்டு நம்ம வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் கண்டிப்பாக தடையின்றி செல்வம் உங்களுக்கு வந்து சேரும், நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். அதே போல ஒரு சின்ன எல்லாருமே ஒரு ரிக்வஸ்ட், 94% வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அதே போல ஒவ்வொரு வீடியோவும் வந்து நீங்க லைக் கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடியோ யூடியூப் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த வீடியோ தூக்கி குப்பையில போடுற மாதிரி ஒரு கடப்புல கொண்டு வாங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்கனாலும் கமெண்ட்ல ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொல்லுங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் முடியும். அதே போல இதுல வந்து ஒரு 12 விதமான லட்சுமி கடாட்சத்தோட குறிப்பு கொடுத்துருக்கேன். இந்த குறிப்புல உங்களால எது முடியுமோ, அஃபோர்டபுள் எதுவோ அதை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வந்து ஓரை தனதாரை இதுல வந்து நீங்க வழிபட்டு வந்தது உங்க வீட்டுல எப்பயுமே செல்வம் குளிச்சுக்கிட்டே இருக்கணும், மகாலட்சுமியோட அருள் உங்க வீட்டுல எப்பயுமே இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது இதுல வந்து எது உங்களுக்கு சுலபமா இருக்கோ அதை வழிபட்டுவாங்க, கண்டிப்பாக மகாலட்சுமி அருள் உங்க எல்லாருக்கும் கிட்டும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க, அந்த பெல் ஐக்கானும் தட்டுங்க. நன்றி.